இளத்தவர்களே, இறுதியாக கருத்தியல் உரையாற்ற அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆற்றல்மிக்க தோழர் வன்னியரசு அவர்களே, உங்கள் யாவருக்கும் தலைஞாயிறு ஒன்றியத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இயக்கத்தை தொடங்குகிற போது அமைப்பாக தொடங்கி அதை அரசியல் கட்சியாக பரிமாணம் நடந்து செய்வார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படித்தான். ஒரு சமூக இயக்கமாக இல்லாமல், ஒரு சமூக அமைப்பாக மாறாமல் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு என்பதை உருவாக்கி அதை அரசியல் கட்சியாக ஆக்கினார் தலைவர். உலகம் போன்ற ஒரு மகத்தான தலைவர். எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. எந்த அதிமுககாரர்களை அழைத்து கேட்டாலும் அவர்களின் பணிக்கு விளக்கம் தெரியாது. திமுகவை சார்ந்தவர்கள் அழைத்து கேட்டால் அந்த பணிக்கு விளக்கம் தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி அடிப்படை தோழனை அழைத்து கேட்டால் அந்த நீளத்திற்கு என்ன கொள்கை, சகத்திற்கு என்ன கொள்கை, நிறைவேற்கிற 5 முக்கோணங்களை கொண்ட ஆரங்களுக்கு என்ன கொள்கை என்று எல்லோருக்கும் தெரியும். சாதி மத ஒழிப்பு, வர்க்கபேத அழிப்பு, பெண்ணுரிமை மீட்பு, தமிழ் தேசிய பாதுகாப்பு, வல்லரச எதிர்ப்பு என்கிற 5 கோணத்தை வைத்து எழுச்சி தலைவர் அவர்கள் இயக்கத்தை தொடங்கினார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக